Friends, how are you? I hope that everybody is fine. By the way, நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, டென்ஸில் வந்துட்டு என்னென்ன, அதாவது நமக்கு ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இல்லை அக்கம் பக்கம், நமக்கு என்ன விஷயம்னு தெரியலங்கிறப்ப என்ன அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. வாட் டு யூ வாஷ் டெய்லி. முதல்ல டு யூ வாஷ் க்ளோத்ஸ் டெய்லி. நீ வந்து க்ளோத்ஸை வந்துட்டு துணிகளை வாஷ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஓரளவுக்கு நமக்கு பாதி புரியுது, தெரியுது இவங்க துணி வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லலாம். சுத்தமாகவே தெரியல என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப வாட் யூஸ் பண்ணலாம். வாட் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ். வாட் டு யூ வாஷ் அப்படின்னா ஐ வாஷ் க்ளோத்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வென் டு யூ வாஷ், எப்போ வாஷ் பண்ணுறீங்க. ஐ வாஷ் த க்ளோத்ஸ் இன் தி மார்னிங். வை டு யூ வாஷ் இன் த மார்னிங். ஏன் காலையில் துவைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு. வேர் டு யூ வாஷ், எங்கே வாஷ் பண்ணுறீங்க. வேர் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ். இன் தி பாத்ரூம். ஐ ஹாவ் வாஷிங் மிஷின் இன் த பாத்ரூம், ஸோ ஐ வாஷ் த clothes in the bathroom, in the washing machine, that is in the bathroom. Okay, when do you wash. That in the morning. So where do you wash, எங்கே துவைக்கிறீங்க துணிகளை. where do you wash the clothes. I wash the clothes in the washing in the bathroom. You know, I have kept வைச்சிருக்கிறேன். I have kept the washing machine inside the bathroom. Where do you wash, அதை சொல்லிட்டோம். when do you wash. I wash the clothes in the morning. Why do you wash the clothes in the morning. ஏன் காலையிலே துவைக்கிறீங்க. பிகாஸ் ஏன்னா ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஒர்க் தென் அண்ட் தேர். அப்பப்போ என்னோடய ஒர்க்கை முடிக்கணும், அதனால தான். ஓகே, ஹவு டு யூ வாஷ், எப்படி வாஷ் பண்ணுற. ஐ வாஷ் வித் தி சோப் ஆயில், சோப் வாட்டர். அது என்ன சொல்கிறது, வித் தி சோப் பவுடர். ஓகே, வை டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் நவ். அதான் சொன்னோம் இல்லையா, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ஒர்க். ஸோ வேர் டு யூ வாஷ், வென் டு யூ வாஷ். வென்னா எப்பொழுது. வென் டு யூ வாஷ். ஐ வாஷ் மை க்ளோத்ஸ் இன் த மார்னிங், தென் ஒன்லி ஐ கேன் கிளியர் மை ஒர்க். அதுன்னு சொல்லலாம். வேர், எங்கே வாஷ் பண்ணுறேன். வேர் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ். வென் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ், எப்போ வாஷ் பண்ணுறீங்க க்ளோத்ஸு. ஒய் டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. ஏன்னா என் ஒர்க்கை முடிக்கணும். ஹவு டு யூ வாஷ், எப்படி வாஷ் பண்ணுற. ஐ வாஷ் த க்ளோத்ஸ் வெரி நீட்லி. ஓகே, ஸோ வேர் டு யூ வாஷ், வென் டு யூ வாஷ், ஒய் டு யூ வாஷ், ஹவு டு யூ வாஷ். WH கொஸ்டின் கேட்குறப்ப ஆன்சர் கிடைக்கிது. சரிங்களா. இதே மாதிரி க்ளீன் யூஸ் பண்ணுங்கள். க்ளீன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேட்குறோம், வேர் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ். வெளியில் அப்படியே அலாசிகிட்ருக்காங்க, காய்கறிகளை கழுவிட்டுருக்காங்க, வாஷ் பண்ணிட்டுருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஓரளவுக்கு வாஷ் பண்ணுறது என்னென்னு தெரியுங்கிறப்ப டு யூ வாஷ் த க்ளோத்ஸ், டு யூ வாஷ் த வெஜிடபிள், டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி அப்படி சொல்லலாம். நமக்கு சரியாக தெரியல, ஏதோ வாஷ் பண்ணாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப வாட் டு யூ க்ளீன், என்னதை க்ளீன் பண்ணுறீங்க. வாட் டு யூ க்ளீன் டெய்லி. ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. வாட், என்ன க்ளீன் அப்போ பண்ணுறீங்க தினமும்னா வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறது தினமும். வேர் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் நியர் த ட்ரீ. ஏன்னா ட்ரீயில் கிட்ட தானே நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து ட்ரீ ஊற்றணும். ஹவு டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ், எப்படி வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணுறீங்க. ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் பர்ஃபெக்ட்லி, ரொம்ப பரிசுத்தமாக கரெக்டாக நீட்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு. ஒய் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ். ஆமாம், ஏன் க்ளீன் பண்ணுறீங்க டெய்லி அப்படிங்கிறப்ப பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி இன்ஃபெக்ஷன்ஸ். எனக்கு எந்த வியாதியும் பரவ விரும்பலை அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ வேர், எங்கே, நியர் த ட்ரீ சொல்லணும். ஐ வாஷ் த க்ளோத்ஸ், ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் நியர் த ட்ரீ. வேர்னா எங்கெங்கிறப்ப நியர் த ட்ரீ சொன்னோம்.
வேர் டு யூ வாஷ், அதான் வேர் டு யூ வாஷ் சொல்லிட்டோம். வென் டு யூ வாஷ், ஐ வாஷ். வாஷிங் க்ளீன். வேர் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ், ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் நியர் த ட்ரீ. வென் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ், ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் இன் த மார்னிங். ஏன்னா மெஸ் வச்சுருப்பாங்க, ஹோட்டல் வச்சுருப்பாங்க, காலையில் அவங்க அது நீட்டாக கழுவி ரெடி பண்ணணும் இல்லையா டிஃபனுக்கு, அதெல்லாம் டிஃபன் சாம்பாருக்கெல்லாம். வாய் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. அப்போ ஆமாம், தினம் எனக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது, எல்லோரும் வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, எங்களுக்கு தீர்ந்து போகுது, வெஜிடபிள்ஸ் மறுபடியும் வாங்குகிறோம், ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறோம். ஸோ வாய் டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி அப்படின்னா, ஏன் தினமும் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, வி நீட், எங்களுக்கு தேவைப்படுது. வி நீட் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. எங்களுக்கு தினம் வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது. நீடுன்னு தேவை. ஸோ வி க்ளீன் த வெஜிடபிள்ஸ் டெய்லி. ஸோ வாட் டு யூ க்ளீன்னா, we clean the vegetables daily. Okay, where do you clean the vegetables? We clean the vegetables near the tree. Where do you? So what, where? When do you clean the vegetables? ஐன்னு கூட சொல்லலாம். 4-5 பேர்னா வி சொல்லலாம், நாங்கள்னு. ஐனா நான், அங்கே இருக்கிறவங்கள பொறுத்து. இப்போ ஐன்னு சொன்னோம்னா, ஐ க்ளீன் த வெஜிடபிள்ஸ் இன் த மார்னிங். why do you clean the vegetables daily? Yes, we don't want any infections. எங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுனால தினம் வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்ணுறோம். சரிங்களா? ஹவு டு யூ க்ளீன் த வெஜிடபிள்ஸ்? we clean the vegetables neatly. ஸோ WH கொஷின்ஸ் போட்டு நம்ம கேட்குறப்ப நம்மளோட விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக தெரியும். அதே சமயத்தில் ஆமாம் இல்லை தலைமட்டம் ஆடுறவங்களுக்கு, வாயை திறந்து அவங்க பேசுகிறவங்களுக்கு இந்த WH கொஷின்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள்.